கூட்டணி ஆட்சி தான் அதிமுக கூட்டணியில் பாஜக அங்கம் வைக்கும். கூட்டணி ஆட்சிங்கிறத உறுதிப்பட சொல்லிட்டு போயிருக்காரு அமித்ஷான்னு சொல்லலாம். பல்வேறு நாடுகளுக்கு இணையதளங்களுக்கு மத்திய உள்துறை அமித்ஷா பேட்டி எடுத்திருக்காரு. பொலிட்டிக்கல் ரீதியாக அரசியல் ரீதியான ஒரு பேட்டியாக அமைஞ்சிருக்கு. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டை மையப்படுத்தி அந்த பேட்டி அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். 2026ஆம் ஆண்டு நடக்கும் சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது தமிழகத்தில். அந்த வகையில் பாஜக அதிமுக கூட்டணி தொடர்பான பல கருத்துக்களை அமித்ஷா பகிர்ந்து கொண்டிருக்காரு. இதில் குறிப்பாக ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. என்னென்னா, தமிழக பாஜக தலைவர் இருந்த அண்ணாமலைக்கு ஒரு உயர்ந்த பதவி, தேசிய அளவில் ஒரு உயர்ந்த பதவி அவருக்கு வழங்கப்படும். அவர் உழைப்புக்கேற்ற ஒரு பதவி அவருக்கு வழங்கப்படும் அவர் தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக அமித்ஷா அவர்கள் கூறி வரும் கருத்து, கூட்டணி ஆட்சிங்கிறத அதிமுக ரசிச்சிருக்கா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். கூட்டணி ஆட்சிங்கிறத அதிமுக விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் பாஜக அழுத்தம் திருத்தமாக கூட்டணி ஆட்சி என்பதில் உறுதியாக இருக்குது. மேலும் பாஜக கூட்டணியில் பல கட்சிகள் வரும்னு சொல்லியிருக்காங்க. தாவேகா உங்கள் அணிக்கு வருமானங்கிறதுக்கு பொறுத்திருந்து பாருங்கள். தேர்தலுக்கு இன்னும் சில காலம் இருக்கிறது. காலம் கனியும் போது எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அமித்ஷா பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஒருவேளை தாவேகாவும் இந்த கூட்டணியில் இடையிறதா என்ற ஒரு சந்தேகமும் எழாமல் இல்லை. என காரணம் இருக்கிறது. சமீபத்தில் நடந்து முடிந்த இந்து முன்னணி மாநாட்டில் தொடர்பான சர்ச்சை, அதாவது பெரியார் குறித்த ஒரு சர்ச்சை இருந்தது. இது குறித்து தாவேகா தலைவர் விஜய் நேரடியாக பதில் எதுவும் தெரிவிக்கவில்லை, எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அதே நேரத்தில் தாவேகாவில் எதிர்ப்பு குரல் கொடுக்கப்பட்டாலும் விஜய் நேரடியாக எதிர்ப்பு தெரிவிக்காததனால் அந்த மாதிரி கூட்டணிக்கான சூசகம் இருக்குமோ என்ற ஒரு நிலையும் தற்போது அரசியல் வட்டத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது என்பது உண்மையாகும்.